ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹனிகெயினுங்கிற ஆப் மூலமாக ரியலி மணி ஏர்னிங் பண்ணிக்கலாமா, இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இந்த ஆப் ஒன்றா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹனிகெயின் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் இது இல்லை. டேட்டா பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ டேட்டா போய் அந்த ஹனிகெயின்னு அடித்தாலே போதும், அதில் வெப்சைட்டில் வந்துடும். அதில் விண்டோஸ்க்கானது, மேக்குக்கானது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கான ஆண்ட்ராய்டு எல்லா வெர்ஷனுமே அதில் இருக்குது. நீங்கள் எந்த வெர்ஷன் தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன் இல்லைனா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா, அவங்க சைடில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸ் இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் டேட்டாஸ் போடுறீங்க, உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வேஸ்ட் ஆகிற இன்டர்நெட் யூசேஜை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இவங்களே கலெக்ட் பண்ணி, ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அவங்க சைடில் க்ளைம் பண்ணுவாங்க. அதாவது அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தேன்கூடோட சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் லாகின் பண்ணி போனாலே. ஸோ லாகின் பண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $5 ஸ்டார்டிங்கில் தரது மாதிரி உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எவ்வளோ டேட்டாஸ் பேக்கப் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $20 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நானும் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன். ஏன்னா மற்ற ஆப்பில் ஸோ நமக்கு ரிலேபிளாக இல்லை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு என்னுடைய பிசியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த விண்டோஸ்க்கான நான் மொபைலுக்கானது யூஸ் பண்ணல, விண்டோஸ்க்கானது யூஸ் பண்ணேன். ஸோ விண்டோஸ்க்கானது யூஸ் பண்ணி என்னோடய ரவுட்ரு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரவுட்ரு, பிஎஸ்என்எல் ரவுட்ரு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் எனேபிள் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஸோ எல்லா மெத்தடுமே, அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிற எல்லா மெத்தடுமே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸ்டார்டிங்கில் இருந்தால் இந்த $5 தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு ஸ்டில்லாக ஒரு இடத்துல நின்றுச்சு. அதாவது ப்ராப்பராக ஃபுல் ஆகலை, ஸ்டில்லாக நின்றுச்சு. கிட்டத்தட்ட 4 and 5 6 டேஸ் வரைக்கும் நான் அதை வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ 6 டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் முன்னாடியே நான் இதை ட்ரை பண்ணேன். இப்போ ரீசெண்டாக பண்ணதில் 6 மந்த் முன்னாடியே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இது இதே மாதிரி காமிச்சு. ஸோ மறுபடியும் நமக்கு இதில் ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் விண்டோஸ் 2 மாற்றிட்டு என்னோடய மொபைல் ஃபோனுக்கு போட்டேன். ஸோ சேம் அதில் என்ன காமிச்சதோ அதே தான் காமிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கலெக்ட் ஆகிறதே தவிர பட் அதுக்கான அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலை. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க ரிவ்யூவில். என்னென்னு போட்டிங்கன்னா 2 தரப்புலையும் போட்டிருக்காங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $20 கலெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால க்ளைம் பண்ணி அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி மாற்ற முடியலன்னு போட்டிருக்காங்க. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. குட்டாக இருக்குன்னு போடுறவங்க எல்லாமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்கான ப்ரொமோஷன் கோடு, அதாவது ரெஃபரல் கோடை போட்டு போடுறவங்க எல்லாமே குட்டுன்னு தான் அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதுவே நார்மலாக கொடுக்குறவங்க கிட்ட நார்மலாக ஓவராலாக கொடுக்குறவங்க ரிவ்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு க்ளைம் ஆகலை, ஸ்டில் அந்த டேட்டாஸ் கலெக்ட் ஆகலை, ஸ்டில் அந்த மாதிரி நிற்குது, அடுத்து ரன் ஆகலை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எரர் தான் வருது. அதாவது நான் என்ன ஃபேஸ் பண்ணோம், இந்த மாதிரிப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டில்லாக ஒரு பிளேஸ் தான் நிற்குது, கன்யூஸாக போகலை. அது மட்டும் இல்லை, இதில் ஏற்கனவே கலெக்டடுக்கு அமௌண்ட்டை க்ளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் வாலெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று கூட கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த பேபால், யூபிஐ இந்த மாதிரிப்பட்ட பேமெண்ட் கிடையாது. ஸோ அதில் கலெக்ட் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலி டேட்டாஸை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுக்கு ஒரு இன்கம் கிடைக்கணும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடுவோம். ஸோ எல்லோரும் நினைப்பாங்க, ஏன்னா அந்த எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டால் நமக்கு எந்த லாஸுமே கிடையாது, ஓரளவுக்கு ரன் ஆனாலும் கூட நமக்கு அமௌண்ட் வரணும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற டாலர் வைஸ் போகணுன்னாலே கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும். நீங்கள் அதாவது $20 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் போகணுனாலே 1 மந்த்தாக மேலே ஆகிடும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டாலே எவ்வளோ டேஸ் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இவ்வளோ டேஸுக்கு $20 எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிறது டவுட். ஏன்னா நார்மலாக இருக்கவங்க ஒரு பேபால் அக்கௌண்ட்டு, ஒரு ஜிபே, ஃபோன்பே இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா கூட ஓகே. நீங்கள் ட்ரஸ்டட் வாலெட்டுக்கு போய் ஸோ அங்கேருந்து அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதுலாம் நார்மலாக பட்டவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சவங்க ஓரளவுக்கு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்தால் ஓரளவுக்கு பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் சொன்னதை மீறி உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டேட்டாஸ் ஓரளவுக்கு பேக்ரவுண்டில் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் கலெக்ட் ஆகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு, மறுபடியும் இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி தான் போகிறீங்க. ஸோ இது நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணதால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி நானும் ஃபஸ்ட்டு நல்லதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா மற்ற ஆப்பில் கூட நம்ம சரி ஓகே இது டேட்டாஸ் விஷயம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த லாஸுமே கிடையாது, நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது நினச்சி தான் இதை ட்ரை பண்ணேன். பட்
டோட்டலி வேஸ்ட் இந்த ஆப். ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுக்கும் கீழே 0% தான். ஸோ ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். அப்படி பார்த்தாலும் நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.